தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் காரும் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குமார் இணைப்பில் இணைகிறார். குமார் வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கோயம்புத்தூரில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் மாநாடு என்பவர் மதுரை நோக்கி பஸ்ஸை இயக்கி வந்தார். இந்த நிலையில் சமயநல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற காரை முந்தி செல்வதற்காக அரசு பேருந்து இயக்கிய போது காரும் பேருந்தும் இருமே பக்கவாட்டில் மோதிக்கொண்டது. இதனால் காரும் அரசு பேருந்தும் சாலையில் நிலை தடுமாறி சாலையில் பக்கவாட்டு சுவரில் மோதியதில் காரும் அரசு பேருந்தும் நிலை தடுமாறி இரண்டுமே தலைகீழாக கவிழ்ந்தது. தலைகீழாக கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் தலை, கை, கால் என பலத்த காயமடைந்தனர். அவர்களை கார் ஓட்டுநர் காயத்துடன் மீட்டெடுக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் போக்குவரத்து சரி செய்வதில் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். நேற்று கூட இதே பகுதியில் டயர் வெடித்து அரசு பேருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் அரசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இது மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்று அதே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் காரும் முந்தி செல்ல முயற்சி செய்த போது அரசு பேருந்து சாலையின் பக்கவாட்டில் மோதி காரும் அரசு பேருந்தும் தலைகளாக கவிழ்ந்ததில் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விபத்தை குறித்து தகவல் அறிந்த சமயநல்லூர் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குமார்.